ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடைய சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரில் வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, அதை நம்ம நிறுத்துகிறோம். அது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, அது வந்து உங்கள் லவ்வரோ இல்லை உங்கள் லவ் பண்ணுற பொண்ணோ பையனோ இல்லை உங்கள் கணவனோ மனைவியோ, ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க உங்கள் கணவனோ மனைவியோ. அப்படின்னும்போது இந்த மந்திரம் வந்து பக்காவாக வேலை செய்யும். ஒரே நாளில் இதை நிறுத்திடலாம். இந்த கல்யாணத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக எங்கேயும் போக வேண்டாம், நீங்களே இதை செய்யலாம், ஒன்றும் பயம் கிடையாது. இது எப்படி இன்ஸ்டண்ட்டாக திருமணத்தை நிறுத்துறது அப்படின்னு இது வந்து ஒரு தாந்திரிக வழி தான். அதை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி விவர்ஸ். நம்மளுடைய சேனல் வந்து திருப்புர சுந்தரி சேனல் ஒன்று, மஞ்சு கோஷா சேனல் ஒன்று. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி விவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகும்போது உங்களுடைய லவருடைய அதான் கணவன் மனைவி ஒரு நாளில் நிறுத்தணும். நாளைக்கே அவங்களுக்கு திருமணம், இன்றைக்கே நிறுத்தணும் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னும்போது அதுக்கு வந்து இது வந்து 100% வந்து கட்டாயம் சக்ஸஸ் கொடுக்கும். அந்த திருமணத்தையும் தடுக்கும் இந்த தாந்திரிக வழி. இது எப்போ வேணாலும் பண்ணலாம், நேரங்காலம் இல்லை. ஏன்னா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நாளைக்கு தான் அவங்களுக்கு திருமணம்னா இன்றைக்கி நம்ம அமாவாசை வந்து பூச நட்சத்திரம்னு தேடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அதெல்லாம் வர்றதுக்குள்ளே இவங்களுக்கு திருமணமாகி குழந்தையே பிறந்துடும். அதனால் நம்ம இமிடியேட்டாக இவங்களுடைய திருமணத்தை தடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன் கொடுத்துட்டாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இவங்கள நம்பி நம்ம லைஃபே போச்சு. இப்படி நிறைய பேர் அழகிறாங்க ஃபோனில். நான் வந்து ரொம்ப முழுசாக நம்பி நான் என்னையே கொடுத்துட்டேன், என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழும்போது நமக்கு மனசு கேட்கல. சூசைடு 2 வாட்டி நான் பாய்சன் குடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. இனிமேட்டு இந்த பிரபஞ்சத்தில் வாழவே இஷ்டம் இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு மனமே இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு குழந்தைங்க பேசுகிறத கேட்டால் அந்த அளவுக்கு மனசு வந்து டிப்ரெஷனாக இருக்குது. எப்பயுமே வந்து தயவுசெய்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், குழந்தைங்க ஆசைப்பட்டது நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேற்றி கொடுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டவுரி கேஸ்ட்டு இதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்சிடுச்சு, திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து இந்த குழந்தை வந்து நாளைக்கு சூசைட் பண்ணிட்டாங்கன்னா இந்த குழந்தையே இல்லாத போயிடும். அதை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இது ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி தான் உங்ககிட்ட வைக்கிறேன் நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும். ஏன்னா இவங்கள வந்து திருமணம் பண்ணாத ஜாதி மதம் இப்படி சொல்லி நம்ம பிரிக்கும்போது அந்த குழந்தை வந்து நாளைக்கு சூசைடு அட்டன் பண்ணி இந்த பிரபஞ்சத்துலேயே இல்லை, உங்கள் குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா சௌக்கியமா அப்படின்னா நம்மளுக்கு மன நிறைவாக இருக்கும். ஆனால் தப்பான ஆடவனை சூஸ் பண்ணாங்கன்னா விட்டுருங்க, நீங்கள் வந்து தடுத்துடலாம் கல்யாணத்தை. ஏன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறவன் இல்லை லேடிஸ் வீக் இருக்கிறவன் இவனெல்லாம் நம்ம திருமணம் பண்ணினா நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற திருமணத்தெல்லாம் நம்ம தடுக்கலாம். நியாயமான கோரிக்கைக்கு, அதாவது நியாயமான கோரிக்கைக்கு உட்பட்டு திருமணத்தை தடுக்கலாம். இப்போ இந்த பையனோ இந்த பொண்ணோ உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏரியில் இருக்கிற மண் எடுத்துக்கோங்க. ரொம்ப பழமையான ஏரியாக இருக்கணும், இல்லை பழமையான குளம் கொட்டை அந்த மாதிரி. இந்த குட்டையிலலாம் நம்ம எப்படி சொல்லலாம், ரொம்ப பழங்காலத்து ஏரியாக இருக்கணும். அந்த குளம் குட்டை இதெல்லாம் வந்து இந்த வாய்க்காலில் இருக்கிற மண் வேண்டாம், நல்ல பழமையான ஏரியில் இருக்கிற மண் எடுத்துக்கோங்க. மண் எடுத்து சின்னதாக ஒரு பானை மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக காய வைங்க. ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக அப்படி எடுத்து பிடிச்சி வைங்க. வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த பொண்ணோட ஃபோட்டோ இல்லை அந்த பையன் சம்மந்தப்பட்ட நபர் யார் கல்யாணம் தடை பண்ணணுமோ அந்த நபருடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், ராசி நட்சத்திரம், அவங்களுடைய அப்பா அம்மா பேர், கோத்திரம் எல்லாமே எழுதுங்க. பொண்ணோட பையன் யார் விட்டுட்டு போனாங்களோ அந்த கல்யாணம் தடையாகிற நபருடைய ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் வந்து அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு பொண்ணோட தலைமுடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போடுங்க. நகம், தலைமுடி, துணி எல்லாமே அந்த ஏரி மண். ஆனால் பானை வந்து காயாத இருக்கும், உங்களுக்கு ஈரத்தன்மையாக இருக்கும் அந்த பானை. அந்த அளவுக்கு கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கோங்க. ஏதாவது பேப்பர் வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஆட்டினுடைய லிவர் ஏதாவது ஒரு மாமிசம் வைங்க, பரவாயில்ல, மாமிசம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் புறாவினுடைய ரெக்கை அது வைங்க. வச்சுட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுட்டு அது உள்ள அந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே வச்சுட்டு ஒரு வந்து சிகப்பு கலர் துணி மாதிரி போட்டுட்டு, இதுக்கு மந்திரம் இல்லை, இது ஒரு தாந்திரிக வேலை தான். நீங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மயானம் எங்கே இருக்கோ அந்த மயானத்தில் போயிட்டு இதை புதைச்சிட்டு வந்துடுங்க.
மயானத்துக்குள்ளே புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அன்னைக்கு எரிஞ்ச பிணத்தினுடைய சாம்பல் கொஞ்சம் அந்த பானையில் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு திரும்பி பார்க்காத வந்துடுங்க. உடல் கட்டு, திசை கட்டு, எந்திர சாப நிவர்த்தி இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மயானத்தில் போயிட்டு இந்த கல்யாணத்தை தடை பண்ண போகிறோம். ஒரே நாளில் இன்ஸ்டண்ட்டாக மேரேஜை வந்து தடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து உடல் கட்டு, ஏன்னா உங்களுக்கு திசை கட்டு எல்லாம் போட்டுக்கோங்க. உங்கள் குலதெய்வம் எல்லையம்மனுடைய ஒரு பழத்தை கூட கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது உங்கள் தலையை சுற்றி போட்டுட்டு ஒரு முட்டையை பலி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காத வந்துடுங்க. இது 100% வந்து ரிசல்ட் கொடுக்கும். மறுநாளே நீங்கள் ஆச்சரியப்படுற தகவல் உங்களுக்கு வந்து சேரும். கட்டாயம் அந்த திருமணம் நின்றுடுச்சு, கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் கொடுக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நியாயத்துக்கு ஏமாற்றிட்டு போனவங்க அவங்களுக்கு மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பகவான் இருக்கார். யார் யாருக்கு எங்கெங்கே பிராப்தம் போட்டிருக்குன்னு தெரியல, பகவானுக்கு தான் தெரியும். இருந்தாலும் உங்களை ஏமாற்றினவங்களுக்காக நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா இதை செய்யுங்க. ரொம்ப நன்றி வியூவர்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உடனுக்குடன் என்னுடைய சேனலில் எல்லாமே வரும். உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் எல்லாருக்கும் பரிமாறுறேன். ரொம்ப நன்றி வியூவர்ஸ்.